இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் தூய ஆவியானவரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசு தூய ஆவியானவரை பற்றி பேசுகின்ற இறை வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கும் இயேசு தூய ஆவியானவர் நமக்குள் செயலாற்றுவார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆக இந்த செய்திகளை இயேசு எப்பொழுது சீடர்களோடு பரிமாறுகிறார் என்றால், அவருடைய பாடுகளுக்கு முன்பாக. ஆக இயேசுவுக்கு தெரியும், இந்த மரணத்தை பார்க்கின்ற பொழுது, இந்த இயேசுடைய துன்பங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் குழப்பமடைவார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். காரணம், அவர்கள் இந்த சீடர்கள் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று என்று இயேசுவுக்கு தெரியும். ஏனென்றால் சீடர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இயேசு ஒரு ராஜ்யம் அமைத்து அரசு ஒன்று உருவாக்கி இந்த பெரும் படைகளுக்கு எதிராக போர் செய்து வெற்றியை கொண்டு வருவார், மண் மீதான வெற்றி என்பது போன்று அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆனால் இயேசுடைய வெற்றி என்பது ஆன்மாவின் வெற்றி என்பதை அவர்கள் உணரவில்லை. ஆகவே அதற்கு இறைவன் திட்டத்தின் அடிப்படையில் இயேசுடைய உயிரை கொடுக்க வேண்டும் என்பது, அந்த அடிப்படையில் அவர்கள் அதை உணராதிருந்ததனால் இயேசு செய்ய இருக்கின்ற, அதை பங்கெடுக்க இருக்கின்ற அந்த மரணம் அவர்களுக்கு ஒரு வித குழப்பத்தை ஏற்படுத்தியது. இந்த நேரத்திலே இயேசு என்ன சொல்கின்றார்? நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது நிறையவே இருக்கிறது, ஆனால் இப்போது அதை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆக இயேசுடைய வார்த்தைகள் தொடர்ந்து நம்மிடையே வந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் அதை சொல்வதற்கு தேவையான தகுதியான நேரத்தில் தான் சொல்லுவார். இயேசு தேவையில்லாத சுமைகளை நம் மீது சுமத்துவதில்லை. நம் இதயம் எப்பொழுது அதை ஏற்க தயாராக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அதை நம்மை சரியான பாதையில் நடத்துவதற்காக நமக்கு கொடுப்பார். இங்கே இந்த நற்செய்தியில் ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுக்கின்றார், தூய ஆவியின் வருகையை பற்றியது. அதாவது அந்த தூய ஆவியார் உண்மையை தான் பேசுவார், நம்மை வழிநடத்துவார் என்று நமக்கு சொல்லுகின்றார். இங்கே அவர் இந்த தூய ஆவியானவர் உண்மையை பேசுவார் என்று சொல்வது இயேசுவை பற்றி பேசுவது. உண்மை என்பது இங்கே சட்டமோ இல்லை வேறொன்றோ அல்ல, மாறாக இயேசுவை பற்றி பேசுவதுதான் தூய ஆவியனுடைய பணியாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, தூய ஆவியின் பணி நம்மை இயேசுவிடம் அழைத்துச் செல்வது, இயேசுவை நன்கு புரிந்து கொள்ள செய்வது, நமது வாழ்விலே இந்த இயேசுவை நாம் உணரச் செய்வது, இதுதான் தூய ஆவியின் பணி. அன்னை மரியாள் எந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்? இதே பணியை தான். நம்மை அவர் பக்கமாக ஈர்த்து இயேசுவிடத்தில் கொண்டு சேர்ப்பது தான் அன்னை மரியாளுடைய பணி. நாம் அன்னை மரியிடமே இருக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் விரும்புவதில்லை. நாம் அன்னை மரியாள் வழியாக இயேசுவினை புரிந்து கொண்டு இயேசுவிடத்திலே நாம் சென்று நம்மை சங்கமமாக்க வேண்டும் என்பதுதான் அவர் விரும்புகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆக தூய ஆவி தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதில்லை, புதிய கருத்துக்களை கொண்டு வருவதில்லை. மாறாக இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கருத்துக்கள், அதாவது இயேசுடைய வாழ்வியலை தொடர்ந்து நாம் நினைவு கூறும் விதமாக நமக்குள்ளே அதை புதுப்பித்து கொடுத்து கொண்டே இருப்பார். அதாவது நம் வழியாக தூய ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசு தூய ஆவியின் வழியாக நமக்குள் குடிகொள்ள முற்பட்டு கொண்டிருக்கின்றார். நான் அவரை எனக்குள் அனுமதிக்க தயாராக இருக்கின்றேனா? சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.